ஓகே கைஸ், ஸோ நாங்கள் இன்றைக்கி முதலாவது எங்களோட செஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். டபிள்யூடி லெவல் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கான முதலாவது எங்களோட இனிஷியல் கிளாஸ் டுடே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கைஸ், எல்லாரும் ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராம் வந்திருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோக்ராம் மிஸ் ஆகி இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டுடே நீங்கள் இந்த செஷனை முடிச்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த செஷன் வீடியோ, அதாவது உங்களோட கைடன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஃபியூச்சர் கைடன்ஸ், நாங்கள் ஃபியூச்சரில் எப்படி நாங்கள் மூவ் பண்ணணுங்கிற சம்பந்தமான சகல விடயங்களுடைய ப்ரோக்ராம். ஸோ இது ஆல்ரெடி நாங்கள் டிசைட் பண்ண விஷயம்தான். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், அதுலேருந்து தெளிவு பெற முடியும். சரியா கைஸ்? ரைட். ஸோ அண்டு டுடே வந்து நாங்கள் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த இன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கைஸ், டுடே வந்து நாங்கள் லெவல் 1க்குரிய கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்குறோம். லெவல் 2 அண்ட் 3க்கான கிளாஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? ரைட். ஓகே கைஸ், நாங்களோட சிலபஸ் இப்போ 2026 ஜூலை சிலபஸ் ஆல்ரெடி நியூ சிலபஸாக மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ 2026 ஜூலைக்குரிய எங்களோட எக்ஸாமினேஷன் சம்பந்தமான முழுமையான தகவல்களை நான் ப்ரீஃபாக நான் அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்குமோ அதுபடி நான் சொல்லி இந்த செஷனை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ், நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே போர்டில் தான் நடைபெறும். மோஸ்ட் வந்து எல்லாமே போர்டில் நீங்கள் லைவாக பார்க்கக்கூடிய கிளாஸஸ். டுடே நாங்கள் எங்களோட சில சிலபஸ் சம்பந்தமான டிஸ்கஷன் செய்ய வேணும். ஸோ அதை நான் போர்டில் செய்கிறத விட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அதை விளங்கப்படுத்துறது தான் ரொம்ப பாசிபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நியூ சிலபஸுக்கான கைடன்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டது டபிள்யூடி ஸ்ரீலங்கா. ஸோ அந்த நியூ சிலபஸ் வைஸாக தான் நாங்கள் எங்களோட சிலபஸ் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான இடங்களை நான் உங்களுக்கு தொட்டு காட்ட போகிறேன், முக்கியமான விடயங்களையும் சொல்லி தர போகிறேன். ஸோ தேவையான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். என்னென்ன சிலபஸ் படிக்க போகிறோம், என்னென்ன சப்ஜெக்ட் நாங்கள் படிக்க வேணும், ரைட், எல்லாமே இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ரைட். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட டபிள்யூடி ஸ்ரீலங்காவோட ப்ராசஸ் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரைட், இதில் ஹவு டு ரெஜிஸ்டர், ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கும், இது வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட அட்மின் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதே மாதிரி அதில் ப்ரொசீஜர் எல்லாமே அவங்களே செஞ்சு தருவாங்கங்கிறதால நீங்கள் அவங்க கேட்குறபடி அவங்க சொல்கிறபடி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னால் ஓகே, அதுதான் உங்களுக்கான பேசிக்கான விஷயம். அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த விடயத்தை நீங்கள் அவங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் என்ன செய்யணும், ப்ரொவைட் பண்ணணும். அதுலேருந்து உங்களுக்கு ஐடி கார்டு செய்யப்படும். நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஐடி கார்டு உங்களுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணப்பட்டும் இருக்கலாம். ரைட். சென்ட் பண்ணப்படாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விரைவாக அது அனுப்பப்படும். ரைட். இதே மாதிரி டபிள்யூடி ஸ்ரீலங்காவோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் 4500 நாங்கள் பேமெண்ட் செய்து டபிள்யூடி ஸ்ரீலங்காவோட ஐடி கார்டு ப்ரொசீஜர் நாங்கள் ஃபினிஷ் பண்ண வேணும். இதுவும் எங்களுக்கு இருக்கிற அடுத்த விஷயம். ரைட். இது எங்களுக்கு உங்களோட அட்மின் சைட் வந்து இதை தெளிவாக உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. அதால் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவங்களோட சாம்பிள் ஐடி கார்டாக இருக்கும். ஸோ இந்த சாம்பிள் ஐடி கார்டுங்கிறது உங்களுக்கான இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக டபிள்யூடி ஸ்ரீலங்கா உங்களுக்கு கைட் பண்ணி அதை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏர்லியாக நாங்கள் இந்த ப்ராசஸ்கள் என்ன செய்ய வேணும் என்றால் செய்து முடிக்க வேணும். டிலே பண்ணும்போது எங்களோட கார்டு சம்டைம் டிலே ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆகவே கைஸ், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏர்லியாக நீங்கள் டபிள்யூடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிங்கன்னா ஏர்லியாக உங்களோட ஐடி கார்டு உங்களோட கையில் வந்து சேரும். போன முறை டிலே பண்ணி செய்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஐடி கார்டு வந்து இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ அதால் அது தொடர்பாக நேற்று நாங்கள் ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். இதுவரைக்கும் ஐடி கார்டு ரிசீவ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்டிருந்தோம். அதை உடனே ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக எடுத்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அந்த ப்ராசஸும் மிக விரைவில் முடிக்கப்படும். ரைட். அண்ட் கைஸ், அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஈவன் A-level குவாலிஃபிகேஷனோட எக்ஸம்ஷன் எடுத்து, சரியா, ஈவன் நீங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்டாக இருந்தால், நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னு சொன்னா கைஸ், நீங்கள் 3 பாடம், அதாவது கணக்கீடு, பொருளியல் மற்றும் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அதாவது வணிக கல்வி, இந்த 3 பாடமும் உங்களுக்கு பாஸ் எஸ் இருந்தால் கூட போதுமானது. நீங்கள் டபிள்யூடி ஸ்ரீலங்காவோட லெவல் 1ல 3 பாடம் எக்ஸம்ஷன் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த எக்ஸம்ஷனுக்கான ப்ராசஸ் நீங்க இப்பயும் செய்யலாம், அல்லது தேர்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க அதை ஃபினிஷ் பண்ணி கொள்ள முடியும்.
சரியா? அது தொடர்பாக ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்கும்னா எனக்கு எந்த நம்பருக்கு, எந்த பர்சனல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிலும் உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல எந்த நம்பர்ஸ் இருக்குது. நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? எப்படி நாங்க எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்றதுங்கிற இன்ஃபர்மேஷன் அதை உங்களுக்கு கைட் பண்ணுவோம். டோன்ட் வரி. அதை நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க டைம் டு டைம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவோம். ரைட்? வில் கிவ் த இன்ஃபர்மேஷன் டைம் டு டைம். உங்களுக்கு என்ன, எப்படி, எந்த ப்ராசஸ் செய்யணும், அடுத்தடுத்தது என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப். ரைட்? நாங்க உங்களை கைட் பண்ணுவோம் கைஸ். ஸோ அதனால நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்? அண்ட் அதே மாதிரி நியூ கரிக்குலம்ல வந்து எக்ஸம்ஷன் எப்படியாக இருக்குது. ரைட்? எக்ஸம்ஷன் கான்செப்ட் வந்து எங்களுக்கு தேவையில்லை. நாங்க லெவல் 2 நாங்க போகும்போது எக்ஸம்ஷனை பத்தி நாங்க என்ன செய்யலாம், யோசிக்கலாம். ஸோ எக்ஸம்ஷன் எப்படியெல்லாம் கொடுக்கப்படும், டிகிரி இருந்தா என்ன மாதிரி, மாஸ்டர் டிகிரி இருந்தா என்ன மாதிரி எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, இப்படி நாங்க ஒவ்வொரு விடயங்களையும் எங்களால பார்க்க முடியும். ரைட்? நாங்க இதை இப்ப நாங்க பேச போறோம்ல, அது நாங்க செப்பரேட்டான ஒரு ப்ரோக்ராம் செய்வோம். எக்ஸம்ஷன் அதே மாதிரி எக்ஸாம் போடுறது எப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விடயம். ரைட் கைஸ்? ஓகே. இப்ப நாங்க முக்கியமான பாயிண்ட் அவுட்டுக்குள்ள நாங்க போக போறோம். எங்களோட சிலபஸ், நியூ சிலபஸ் என்ன சேஞ்சஸ் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, தெளிவில்லாத விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களோட நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆகிக்குது. அந்த சிலபஸ் சேஞ்சஸ்ங்கிறது எப்படிப்பட்டது, என்ன விடயம், என்ன பில்லர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எங்கது எங்களுக்கு தெரிய வேணும். ரைட்? பாத்தீங்கன்னா கைஸ், ஒரு WT ஸ்ரீலங்காவோட லெவல்ஸ் பாருங்க. பில்லர்ஸ் வந்து லெவல் 1, 2, 3 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜஸ்லயும் 4 சப்ஜெக்ட் உள்ளடக்கப்பட்டிருக்கும். 4 சப்ஜெக்ட் உள்ளடக்கப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் கிளியரா விளங்குதா? பேசுங்க. ஆம் சார். கைஸ் எனிவன்? ஓகே, கிளியர். கிளியரா விளங்குது. கிளியர். ஓகே. சோ கைஸ் பாத்தீங்கன்னா லெவல் 1 பொறுத்த மட்டும் FAC அதுல இந்த நேம் சேஞ்சஸ் இல்ல, பட் அவங்களோட நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரைட்? நம்பர்ஸ் வந்து 1901, ரைட், 1901 என்று சொல்லி சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. BMS, ரைட், அதே மாதிரி ECN அண்ட் BEN. ஸோ பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட், எக்கனாமிக், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், இந்த 4 சப்ஜெக்டும் வளமையான சப்ஜெக்ட். உங்களோட லெவல் 1ல இதுக்கு முன்னாடி இருந்த அதே சப்ஜெக்ட் தான். ஸோ அதுல நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ இது எங்களுக்கு இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயம். அப்ப இனி வரப்போற எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்பர்ஸ் சேஞ்சஸ் தான் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். இந்த நம்பரை தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? அது வந்து எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா எக்ஸாம் பேப்பர்ல அது வரும், நாங்க யாருமே அதை கவனிக்கிறோம். எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான் நாங்க அதை பத்தி தான் யோசிக்கிறோம். எப்படி எக்ஸாம் எழுதலாம், ஹவு டு ஃபினிஷ் அவர் சிலபஸ் ஏர்லியர். ரைட்? ஸோ எப்படி நாங்க எங்களோட சிலபஸ் ஏர்லியா முடிக்கிறது, ஸோ இதை பத்தி தான் எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிடரேஷன் இருக்கும். மோஸ்ட் வந்து அதுதான் ஃபேக்ட். அதே மாதிரி லெவல் 2 பொறுத்த மட்டும் AFC என்று இருந்த சப்ஜெக்ட் FCA, ஃபைனான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங். ரைட்? ஃபைனான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் சொல்லி மாத்திக்கிறாங்க, நம்பரே மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி IST என்று இருந்த சப்ஜெக்ட் வந்து DTI, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதே மாதிரி இப்ப நிறைய, அதாவது ஏஐட இன்க்ளூடிங் இதுக்குள்ள வந்திருக்கு. இப்ப லாஸ்டா அப்டேட்ல ஏஐங்கிற விஷயம் இதுக்குள்ள சிலபஸுக்குள்ள இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸான விஷயமாக இருக்க போகுது. பிசினஸ் லோ, பிசினஸ் லோங்கிற சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க வணிக சட்டம் சம்பந்தமான விடயம். ரைட்? அதுவும் நான் செகண்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தான் எடுத்துக்கொள்வேன் அந்த சப்ஜெக்ட். ரைட்? இந்த லெவல் 2, லெவல் 1ல FAC சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கொள்ளும். சரியா? அதாவது அதே மாதிரி லெவல் 2ல FCA அண்ட் BLA சப்ஜெக்ட் வந்து நான் எடுத்துக்கொள்வேன். ஃபைனல் இயர் 4 சப்ஜெக்டும் நான் தான் ஃபுல்லா படிப்பேன். சரியா கைஸ்? ஏன்னு சொன்னா முக்கியமான இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ அதுல வந்து எந்த மிஷிங் இருக்கக்கூடாது. அதுலேயும் முக்கியமானது தேர்ட். ஸோ எல்லா ஸ்டேஜும் முக்கியமானது தான். அப்போ ஒவ்வொரு ப்ரையாரிட்டி வைஸா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நாங்கள் எந்த அளவுக்கு டார்கெட் பண்ண வேணும்ன்றதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விடயங்கள் நடக்கும். ஆனா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குரிய கிளாஸஸும் டிஃப்ரெண்ட் வேல தான் இருக்கும். மோஸ்ட் வந்து நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நாங்க ஸ்டடி, அதாவது லெக்சரிங் மெத்தடை பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்குரிய விடயமாகவே நாங்க தென்படும். ஸோ அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இங்க யூஸ் பண்ணப்படும். இதுதான் வளமையாக செய்து கொண்டு வரோம்.
சரி கைஸ், ஸோ நீங்க மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும், நல்ல ரிசல்ட்ஸ் ஸ்கோர் பண்ண வேணும். நாங்க இந்த பெட்சுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணி, அதாவது சப்ஜெக்ட் வின்னர் அண்ட் அதே மாதிரி மெரிட் பேசிஸ் என்கிற 2 விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். ரைட்டா? ஸோ எல்லாருமே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் வின்னர்ங்கிற கன்செப்டோட எங்களால ஒவ்வொரு ஸ்டெப்பை நாங்க மூவ் பண்ண முடியும். ஸோ நாங்க எடுக்க இயலும்ங்கிற அந்த நம்பிக்கையோட எல்லாரும் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேவா? எல்லாராலையும் முடியும் கைஸ். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஸோ யார் முயற்சி செய்கிறாரோ அவருக்கு தான் வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக எழுதப்பட்ட ஒரு விடயம். முயற்சி செய்தவர் எந்த சந்தர்ப்பத்திலும் தோல்வி அடைந்தது இல்லை. இதனெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. முயற்சி செய்யுங்க. நாங்க ஒரு பழக்கம் எங்கிட்ட இருக்கு கைஸ். என்னன்னு சொன்னா, ஓ லெவல்ல நாங்க பழகி கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நாளைக்கு படிப்போம் என்ற ஒரு அந்த மைண்ட் செட். ஸோ இது வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டிய விடயம். அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்ல நாங்க டோட்டலா இந்த மைண்ட் செட்டை மாத்த வேணும். நாளைக்குங்கிறது இல்ல, இன்றுதான் எங்களுக்கு நிஜம். ஸோ அதை நாங்க கட்டாயம் இதை பழக்கப்படுத்தி கொள்ளணும். ஆகவே கைஸ், நாங்க இந்த முறை ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கன்செப்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நியூலி நாங்க சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த முறை ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச கையோட பாஸ் பேப்பர்ஸ் நாங்க செய்யறதாக முடிவெடுத்திருக்கோம். கைஸ், நீங்களே சொல்லிக்கோங்க, சிலபஸை முடிச்சிட்டு கடைசியில பாஸ் பேப்பர் செய்யறது சிறந்த முறையா, அல்லது நாங்க ஒவ்வொரு யூனிட் முடிச்ச கையோட நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு பாஸ் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணிட்டு போறது சிறந்த வேயா? இது மிச்சம் நல்ல ஒரு யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் அந்த டைம்லயே நாங்க யூனிட்டுக்குரிய பாஸ் பேப்பர் நாங்க செய்துட்டு போகும்போது எங்களுக்கு அது வந்து டோட்டலா கிளியர் ஆயிரும். ரைட்? ஆகவே அந்த வே தான் நாங்க இந்த முறை சூஸ் பண்ணிக்கிறோம். இதுவரைக்கும் செய்யாத ஒரு பேட்டர்ன் நாங்க சேஞ்சஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் எங்களோட சிலபஸ் சிஸ்டத்துல, லெக்சரிங் மெத்தட்லையும். ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த 3 லெவலையும் நீங்க முடிக்கிற கையோட நீங்க பிசினஸ் கம்யூனிகேஷன்ங்கிற சப்ஜெக்டும் ஸ்கில் சப்ஜெக்ட், ஸோ இதுவும் எழுத வேணும். இதை நீங்க லெவல் 1 முடிச்சதுக்கு பின்னாடி லெவல் 2லையும் செய்யலாம், அல்லது லெவல் 3லையும் நீங்க செய்யலாம். நீங்க விரும்புற இடத்துல செய்யலாம். லெவல் 1 அண்ட் லெவல் 2 முடிச்சதுக்கு பின்னாடி தான் லெவல் 3 நீங்க என்டர் ஆக முடியும். சரியா? லெவல் 3க்கான என்ட்ரி குவாலிஃபிகேஷன் லெவல் 1 அண்ட் 2 டோட்டலா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரைட்? ஸோ இதை முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க லெவல் 3க்கு நீங்க என்டர் ஆக முடியும். நீங்க ஆனா லெவல் 1 முடிச்ச கையோட பிசி நீங்க லெவல் 2ஓட சேர்த்தும் 5வது பாடமா செய்யலாம், அல்லது லெவல் 3ஓட சேர்த்தும் 5வது பாடமாக நீங்க செய்ய முடியும். இது உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்? ஸோ அவ்வளவு செஞ்சாதான் நீங்க ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட். ஸோ அதனால அது வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான விடயமா கருதப்படுது. ரைட்? ஓகே கைஸ், அடுத்தது எங்களோட சிலபஸ் என்ற கன்செப்டுக்குள்ள நாங்க போவோம். நிறைய விஷயங்களுக்கு இது இல்லை, பட் இது நாங்க அந்த டைம்ல நாங்க பேசிக்கொள்வோம். நாங்க இதுல சிலபஸ் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். எங்களோட பேப்பர் எப்படி ஸ்ட்ரக்சர் மாத்தி வந்திருக்குது, அதே மாதிரி எங்களோட சிலபஸ் என்ன மாதிரி இருக்கு. ரைட்? பொதுவா இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் லெவல் 1, 2, 3 எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஜெக்ட் கோட், அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் நேம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, டியூரேஷன் என்ன, எக்ஸாம் பேப்பர்ல உங்க டியூரேஷன் எவ்வளவு நேரம், இது உங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்குது. சிம்பிளா நீங்க பார்க்கலும் இந்த எக்ஸாம் பேப்பர் எத்தனை ஹவர்ஸ் நடக்கும். ரைட்? முக்கியமான விடயத்தை இவ்விடத்துல நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பாஸ் பேப்பர் பேமெண்ட் செலுத்த கூடாது. நான் சொல்றது விளங்குதா? யாராவது பாஸ் பேப்பருக்கு 10,000 கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கடா, நீங்க அதை அவாய்ட் பண்ணுங்க. நான் சொல்றது விளங்குதா? அப்துல்லா, ஃபாத்திமா, அபிராம், அஸ்ஃபா, நான் சொல்றது விளங்குதா? முன்சிஃப், யாருமே பாஸ் பேப்பர் கண்டு பேமெண்ட்ஸ் எங்கேயுமே யார் கேட்டாலும் அவங்க ஏர்னிங் பர்பஸ்ல கேட்கிறாங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, பாஸ் பேப்பர்ஸ்ங்கிறது ஃப்ரீ. அது எங்கேயுமே காசு கட்டி எழுத வேண்டியதோ அல்லது அதுல சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியதோ கிடையாது. பாஸ் பேப்பர்ஸ்ங்கிறது நான் உங்களுக்கு சிம்பிளா காட்டு. பாஸ் பேப்பர்ஸ் கைஸ், நீங்க வந்து உங்களோட நீங்க ஈஸியா வெப்சைட்ல போய் என்ன செய்ய முடியும். வெப்சைட்ல போயிட்டு WD ஸ்ரீலங்காவோட வெப்சைட்டுக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும்.
சரியா? எந்த வகையிலும் நீங்க யாருக்கும் பேமெண்ட்ஸ் கட்டி விடக்கூடாது. ரைட்? எந்த இடத்துலயும் நீங்க அந்த பாஸ் பேப்பர் பேமெண்ட் செய்ய வேண்டும். இது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள். பாருங்க, பாஸ் பேப்பர் நீங்க எவ்வளவு வேணும்? 26 லாஸ்டா நடந்த, அதாவது 2015 இருந்து, ரைட்? 2015 இருந்து நீங்க பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ள முடியும் ஆன்லைன். ரைட்? சிம்பிளா நான் ஒரு பாஸ் பேப்பர் காட்டுறேன். இப்ப நீங்க எஃப்ஏசி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இதான் உங்களோட எஃப்ஏசி சப்ஜெக்ட். ஓகே, சோ இதான் உங்களோட பாஸ் பேப்பர் கேஸ். பாஸ் பேப்பரை நீங்க காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? இந்த பாஸ் பேப்பர் நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நீங்க யாரும் பாஸ் பேப்பர் செய்ய வேண்டாம், செய்யவும் கூடாது. இலவசமா நாங்க தருவோம், நீங்க இலவசமா பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாமே நாங்க பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்ல நான் ஷேர், ஓகேவா? நான் ஷேர் பண்ற அந்த பிடிஎஃப் நீங்க வச்சு நீங்க படிச்சு கொள்ள முடியும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றபடிக்கு எந்த இடத்துலையும் நீங்க 10,000 வழி நிறுவனங்கள் 10,000 கால் பண்ணிக்கிறாங்க. அப்படி எந்த சேஞ்சஸும் அதுல வர போறதும் இல்லை, எந்த யூனிக்னஸும் அதுல போடவும் முடியாது. சில சொல்லுவாங்க நாங்க சில யூனிக் சேர்த்திருக்கிறோம், பாஸ் பேப்பரை கீயை சேர்த்திருக்கிறோம். நோ, பாஸ் பேப்பரை கீயும் உங்களுக்கு கேள்வி பாருங்க, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? சஜஷன் ஆன்சர்ன்றதுக்குள்ள போனீங்க, சஜஷன் ஆன்சர் போனீங்கன்னா சஜஷன் ஆன்சருக்குரிய பாஸ் பேப்பருக்கான கீயும் இதுலயே இருக்குது. ஆகவே கைஸ், நீங்க பாஸ் பேப்பர் கீ எங்களுக்கு நாங்க வெளியிடுறோம், எங்களுக்கு இது வந்து ஸ்பெஷலா நாங்க உங்களுக்கு கொண்டு வரோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது ஃபேக்கான விஷயம். அப்படிலாம் நம்பிடாதீங்க. உங்களுக்கு போய் தேவை பாருங்க, பரிந்துரைக்கப்பட்ட உங்களுக்கான வினாத்தாளுக்கான வீடியோ. ஆகவே கைஸ், நீங்க அது உங்களுக்கு தேவையற்றது. சரியா? ஆகவே நான் என்ன சொல்ல வாரேன்னு விளங்கினா போதுமானது. நீங்க பாஸ் பேப்பருக்கு எந்த பேமெண்ட்ஸும் யாருக்கும் செய்ய வேண்டாம். அப்படி செய்யறாங்கன்னா அவங்க மணி மைண்ட்ல உங்களோட காசு எடுக்கிறதுக்காக செய்யறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ரைட்? ஓகே, ரைட். உங்களுக்கு தேவையான பாஸ் பேப்பர் நான் தருவேன் உங்களுக்கு, நீங்க பிரிண்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேவா? பிரிண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே தான், நான் சொல்றது விளங்குதா? நான் போடுற பாஸ் பேப்பரை நீங்க எடுத்து பிரிண்ட் பண்ணி கொள்றது சின்ன காஸ்ட்டுக்குள்ள முடியும். ஸோ நீங்க எடுத்து என்ன செய்றீங்க, அதை நான் சொல்ற பேப்பர் செய்யும் போது அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா கேஸ்? கிறிஸ்டிகா ஓகேவா? இல்மா, மரியம், ஹபீப், ஓகே சார். கஜனன், ரைட். யாருமே நீங்க சும்மா தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடாது. பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு, ஸோ சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பேமெண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். சரியா? நாங்க மேக்சிமம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு நாங்க அதாவது இலங்கையில ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடி, ஈவன் நீங்க ஜஃப்னாவில் போயிட்டு நீங்க ஈவன் ஒரு பிசிக்கல் கிளாஸ் போறேன்னு சொன்னா கைஸ் 85,000 நீங்க பேமெண்ட் செய்ய வேண்டி வரும். அதே மாதிரி களம்ல கூட அப்படி போய் நீங்க செய்யறதாக இருந்தா கூட 45,000 நீங்க லெவல் 1க்கு பேமெண்ட் யாராவது தெரியுமா பிசிக்கலா பேமெண்ட்ஸ் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி தெரியுமா இருக்கவது? யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அல்லது ஏதாவது இன்குவாரி ஏதாவது கேட்டிருக்கிறீங்களா? எனிஒன்? நோ சார். ரைட். ஸோ கைஸ், உங்களுக்கு ஜஸ்ட் 5,000 மட்டுமே நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 20ஆம் தேதியோட அந்த ஆஃபரையும் நாங்கள் க்ளோஸ் பண்ண போறோம். இதுக்குள்ள எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கும் தயார். பட் அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். சரியா? ஏண்டா நிறுவனத்துக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் அதுக்கு மேல செய்ய முடியாது. அதே மாதிரி டெலி இஆர்பி சாஃப்ட்வேர் உங்களுக்கு நான் தாரேன்னு சொல்லிக்கிறேன். நான் வாக்கு தந்தா நிச்சயமா அதை நிறைவேற்றுவேன், பயப்படாதீங்க யாரும். டெலி இஆர்பி சாஃப்ட்வேர் கிளாஸஸும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவது தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் வெளியில இருக்கிறதால நான் வெளியில இருந்து தான் இந்த கிளாஸை செய்து கொள்றேன். ஸோ அதனால கைஸ் இன்னைக்கு உங்களுக்கு அது பாசிபிள் இல்லை. அநேகமா நான் நினைக்கிறேன் டியூஸ்டே உங்களுக்கு அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண பிளான். அதுக்கும் என்னென்ன செய்யணுங்கிற முக்கியமான விஷயம் நான் அடுத்த அந்த கிளாஸ்ல சொல்லுவேன். என்னென்ன செய்யணும், இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர் என்ன மாதிரி எல்லாமே ஃப்ரீயா தர போறேன். நீங்க லக்கி ஸ்டூடெண்டா இருந்து படிச்சுக்கோங்க. உங்களால படிக்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க. சரியா? என்னால முடிஞ்ச சப்போர்ட் லைஃப்ல சார் ஃபுஸ்டி சார் உங்களுக்கு தரக்கூடிய உங்களோட லைஃபுக்கான ஒரு சப்போர்ட்டா நீங்க அதை வச்சுக்கோங்க. இன்னும் ஃபர்தர் நாலேஜ் தேவைன்னா மேல மேல படிச்சுட்டே போங்க. அதுக்கான முழுமையான கைடன்ஸ். முதலாவது இன்னொரு விஷயம் சொல்றேன் கைஸ், நல்லா கேட்டுக்கோங்க, நான் இதையும் சொல்ல வேணும். ஃபுஸ்டி சாரை அதாவது என்ன நீங்க எனி டைம் கண்டக்ட் பண்ண முடியும். நிறைய கேம்பஸ்ல ஒரு சிஇஓ கண்டக்ட் பண்ண முடியாது. ஆனா உங்களோட கேம்பஸ்ல WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ்ல
ஒரு சிஇஓ வந்து நீங்க எனி டைம் கண்டக்ட் பண்ண முடியும். அட்மின் சைடும் ஆக்டிவா இருப்பாங்க. சரியா? அட்மின் சைடும் ஆக்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்கு எந்த லெக்சஸ் பேனலும் உங்களுக்கு ஆக்டிவாகவே இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ண என்ன விஷயம் என்றாலும் என்னோட நீங்க டிஸ்கஸ் பண்ணி கொள்ள முடியும். சரியா? சில ஸ்டூடெண்ட்ஸ் போன எக்ஸாம்ல வழி நிறுவனங்கள்ல இருந்து வந்தவங்க சொன்னாங்க 2 days 3 daysக்கு பிறகுதான் ரிப்ளை பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு தெரியல. பட் அப்படி எல்லாம் இருக்காமன்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. பட் அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நாங்க என்ன செய்யறோமோ அதை சரியா செய்வோம். எங்களோட ஜேர்னி சரியா போகும். ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வர பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஷன் பேப்பர். எங்கட கேள்வி பேப்பர் எப்படி இருக்க போகுது? லெவல் 1 செக்ஷன் ABC 3 பார்ட் இருக்கும். அந்த செக்ஷன் ஏல வந்து 40 மார்க்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி அது வந்து முழுமையா MCQ பார்ட்டா இருக்கு. OTQ ரைட். OTQS என்கிற MCQ பார்ட்டாக இருக்கும். 40 மார்க்ஸ், 20 கேள்விகள். அதுல 20 கேள்விகள் உங்களுக்கு துவக்கப்படும். அப்ப நீங்க ஈஸியா 40 மார்க்ஸ் எடுத்துடலாம். பாஸ் மார்க்ஸ் 45, 45 எடுத்தா நீங்க பாஸ். சரியா? டி பாஸ். சோ ஆகவே நீங்க பாஸ் மார்க்ஸுக்கு பக்கத்துல ரைட். ஆகவே நீங்க அந்த ஈஸி உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்றது ஈஸி ரைட். அதே மாதிரி செக்ஷன் பில வந்து 40 மார்க்ஸ். ஸோ இதுல வந்து 4 கம்பல்சரி கொஷன்ஸ் இருக்கும். 10 மார்க்ஸ்க்குரிய 4 கம்பல்சரி கொஷன்ஸ் இருக்கும். அதையும் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு 80 மார்க்ஸ். ஏ அதே மாதிரி சி பார்ட் 20 மார்க்ஸ். அது ஒரு தனியான ஒரு கேள்வி, முடிவு கணக்குகள்னு சொல்லுவோம். 20 மார்க்ஸுக்கு அந்த முடிவு கணக்கு வரும் ரைட். ஸோ ஆகவே அதையும் எடுத்தீங்கன்னா 100. ஆனா முடியாத விஷயம் இல்லை. 100 மார்க்ஸ் அல்லது 99 மார்க்ஸ் எடுக்கிறது முடியாத ஒரு காரியம் இல்லை. நீங்க சரியா ப்ராப்பரா கைட் பண்ணப்பட்டு சரியா நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு சொன்னா இந்த முறை நீங்க ஒரு சப்ஜெக்ட் வின்னரா இருக்கணும். மனசுல அந்த ஒரு விஷயத்த போட்டுக்கோங்க. நான் இனி என் லைஃபை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும். நான் என்ன மத்தவங்க திரும்பி பாக்குற மாதிரி நான் உருவாகணும். நான் ஒரு சப்ஜெக்ட் வின்னரா இருக்கணும், கோல்ட் மெடலிஸ்டா இருக்கணும், மெரிட் பேசிஸ் இருக்கணும். இப்படியான அடிப்படை. இதுவரைக்கும் நான் என்ன ஃபோல்டு செஞ்சாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் நான் என்ன மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. பட் இனி ரைட் ஃப்ரம் திஸ் டைம் ரைட், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல இருந்து நாங்க ஒரு மைண்ட்ல ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தான் ஃபியூச்சர்ல என்ன ஒரு விஷயத்தை சாதிக்கிறேன்னாலும் அந்த பர்சன் நானாகத்தான் இருக்கணும் என்ற மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கிக்கோங்க ரைட். யூ கேன். உங்களால முடியும். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா ஸ்டடி பண்ணுங்க. லைஃப்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வாங்க. உங்களை 4 பேர், உங்களை மதிக்காம இருந்த 4 பேர் உங்களை தானாகவே மதிக்கிறத நீங்க உங்களோட கண்ணூடா பாப்பீங்க. அது மட்டும் இல்ல, உங்களை எதிர்பார்க்கிற 4 பேருக்கு சொல்ற மாதிரி கூட ரைட், இவரை போல வரணும்னு சொல்ற மாதிரி கூட நீங்க அந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்க உருவாக்கி கொள்ளலாம். உங்களால முடியுங்க. இது உங்கள்கிட்ட இது வரைக்கும் எது இல்லைன்னு கூட நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இனி உங்களுக்கு ஒரு பலம், ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் இருக்குது. WTA சரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. விட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் இதுல ஃபில் பண்ணுங்க. நான் என்னென்ன லைஃப்ல விட்டுருக்கிறேனோ அந்த மிஸ்டேக்ஸ், எஜுகேஷன் மிஸ்டேக்ஸ் ரைட், அதர் மிஸ்டேக்ஸ் இல்ல, எஜுகேஷன் மிஸ்டேக்ஸ். ஸோ இதை வந்து நீங்க இதுல ஃபில் பண்ணுங்க. லைஃப் சேஞ்ச் ஆகும் ரைட். ஸோ உங்களோட சிலபஸ் பேப்பர் எப்படி அமைய போகுது அதை நான் இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி கைஸ் அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். எங்கட சிலபஸோட சம்பந்தப்பட்ட, அதாவது கரிக்குலம் 2025 வரைக்கும் இருந்ததும் இப்ப 2025 தொடக்கம் 2030 வரைக்குமான கரிக்குலம் எப்படி சேஞ்ச் ஆகி, நேம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அது மாற்றம் இல்ல. பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே அது அப்படியும் இருக்குது. எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் என்வைரன்மெண்ட் நேம்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனா அதுக்கு லெவல் 2 AFC வந்து FCA மாதிரி இருக்குது. IST DTI மாதிரி இருக்குது. பிசினஸ் லோ BMA அது மாற்றம் இல்லை. அதே மாதிரி FIR MAF ஆடிட் வந்து FCA வந்து RCA மாதிரி இருக்குது. CPT அது மாற்றம் இல்லை. BCயும். ஆனா சப்ஜெக்ட்ல சில விஷயம் இன்க்ளூட் ஆகிக்குதா, அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்ல சில விஷயம் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸோ நியூ சிலபஸுக்கான சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை நான் கட்டாயம் பார்க்க வேணும். ஓகேவா ரைட். ஸோ லெவல் 1 ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ் வெயிட்டை நாங்க பார்த்த மாட்டோம். சரிதானே? லெவல் 1 ஸ்டூடெண்ட் வெயிட்டை நாங்க பார்க்க வேணும். அதுல இன்ட்ரடக்ஷன் பார்ட் யூனிட் 1ல 5 வீதம் உங்களோட மார்க்ஸ்ல 5 வீதம் கேப்சர் பண்ணி கொள்ளும். அதே மாதிரி 2வது யூனிட்ல வந்து 25% கேப்சர் பண்ணும் மார்க்ஸ். 56 ஹவர்ஸ் நாங்க ஸ்பெஷலா படிப்போம். 56 ஹவர்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாம இருக்க மாட்டோம். எவ்வளவு சீக்கிரமா இந்த யூனிட்டை நாங்க
கவர் அப் பண்ணணுமோ அதை அவ்வளவு சீக்கிரமா நாங்க கவர் அப் பண்ணுவோம். பாருங்க, இதுல 2வது யூனிட் முன்ன வந்து அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் இருந்தது. இப்ப எப்படி மாத்திக்கிறாங்கடா, அக்கவுண்டிங் ஈக்குவேஷன், டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் அக்கவுண்டிங் கன்செப்ட். அதாவது கணக்கிட்டு சமன்பாடுகளும் அதே மாதிரி இரட்டை பதிவு முறைமையும் கணக்கீட்டு கொள்கைகளும் கன்செப்ட் இதெல்லாம் சேர்ந்து 25 மார்க்ஸ். முன்ன வந்து பிரிஞ்சு தனித்தனியே இருந்த யூனிட்டை ஒரு 3 யூனிட்டை சேர்த்து ஒரு யூனிட்டா மாத்திக்கிறாங்க, 25 மார்க்ஸ். அண்ட் அதே மாதிரி பிரைம் என்ட்ரி புக், சரியா, முதன்மை ஏடுகள், கட்டுப்பாட்டு கணக்குகள், வங்கி கணக்கணக்க கூற்று, அதே மாதிரி பரீட்சை மீதி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு யூனிட்டா மாத்திருக்கிறாங்க, 35 மார்க்ஸ். இதெல்லாம் முன்ன தனித்தனி இருந்த பாட்டான். இப்ப அதை அவங்க என்ன செஞ்சீங்கன்னா கம்பைன், அதை ஒட்டுமொத்தமா அவங்க சேர்த்திக்கிறாங்க, அக்யூமுலேட்டட் பண்ணிக்கிறாங்க. ரைட். அதுல அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார், ரைட், இது என்னன்னா தனி வியாபாரத்துக்கானது. முடிவு கணக்கு 30% பகுதியை கொண்டிருக்கு மார்க்ஸ்ல. அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் நான் உங்களுக்கு படிப்பிக்க போற சாஃப்ட்வேர்ல நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அதுல பேசிக் இங்க வந்து நோட்ஸ் மட்டும்தான், சாஃப்ட்வேர் இல்ல. பட் நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்ய போறேன், நான் சாஃப்ட்வேரும் படிப்பிக்க போறேன். உங்களால அதை யூஸ் பண்ணி தொழில் எடுக்க முடியும்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்ப ஈவன் சொல்ல போனா கைஸ், துபாயில இருக்கு, டெலி இருக்கு, ஸ்ரீலங்கால ஒரு சில இடங்கள்ல இருக்கு. மோஸ்ட் வந்து குவிக் புக் யூஸ் பண்ணுவாங்க. பட் வெளிநாட்டுல எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு டெலி ERP 9 சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும். ஆகவே சாஃப்ட்வேருங்கிறது நீங்க வெளியில படிக்கிறதாக இருந்தா, டெலி ERP சாஃப்ட்வேரை படிக்கிறேன்னா நீங்க குறைஞ்சது மினிமம் 10,000 பே பண்ணணும். மினிமம், சரியா, மினிமம் 10,000 பே பண்ணணும். இப்போ நம்ம கேம்பஸ்ல கூட டெலி சாஃப்ட்வேர் நீங்க படிக்கிறேன்னா 10,000 பே பண்ணணும் மினிமம் காஸ்ட். ரைட். பட் உங்களுக்கு அது எந்த பேமெண்ட்ஸும் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ. ரைட். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, ஃபியூச்சர்ல கிடைக்குமா, இல்லை அடுத்த பெட்சுக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. பட் இந்த பெட்சுக்கு நான் கொடுத்து, அதுவும் 20த்தோட ஸ்டாப் பண்றேன். அதுக்கு பிறகு அவங்களுக்கு சாஃப்ட்வேருக்குரிய கன்செப்ட் இருக்காது, ஃப்ரீ ஆஃபர் இருக்காது, 5,000ங்கிற கன்செப்ட் இருக்காது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்கிற கன்செப்டும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் சாஃப்ட்வேர் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது உங்களை எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்டிக்கிள் கவர் பண்றது, இப்படியான விஷயங்கள் சம்டைம் அது மிஸ் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஆகவே கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தா கூட நீங்க குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏன்னா வெளி நிறுவனங்கள்ல சாஃப்ட்வேரை ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, சாஃப்ட்வேர் படிப்பிக்கவும் மாட்டாங்க. நிறைய நிறுவனங்கள்ல சாஃப்ட்வேர் படிப்பிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதில் படிப்பிக்க மாட்டாங்க. சரியா, WT தான் படிப்பிப்பாங்க. பட் அதுவும் லெவல் 3 வந்து ரொம்ப டஃபா போயிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கேம்பஸோட ஜாயின் பண்றது. அவை அப்படியான சிச்சுவேஷன் நிறைய இருக்குது. இந்த முறை கிட்டத்தட்ட தேர்ட் எழுதினவங்க 102 பேர் நம்ம கேம்பஸ்ல. சரியா, மொத்தம் எழுதின பரீட்சார்த்திகள், எழுதாதவங்களை கழிச்சு நான் சொல்றேன், 102 பேர் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. சரியா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இது அஃபிஷியலா நம்மட A to Z கிளாஸுக்கு வந்தவங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்க வந்து கடைசி 1 மந்த்ல வந்து ஜாயின் பண்ணவங்க, வெளியில கிளாஸ் போய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும் ஃபியூச்சர்ல. ஸோ அப்படி உங்களோட கேம்பஸ் வந்து அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த, அதாவது இன்றைக்கு நேற்று அல்ல, மோர் தென், அதாவது 2012 நாங்க இந்த எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரப்ப நாங்க WTங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுற. நிறைய பேருக்கு WTன்னா என்னன்னு கூட தெரியாது, செய்யறதே இல்லை, அது தேவையில்லைன்ற மாதிரி போயிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட். பட் இப்ப எல்லாருமே செய்ய தூங்குறாங்க, அதுல வெளியிட்ட இப்பதான் புரிஞ்சு கொள்றாங்க. ஆனா நாங்க வந்து 2012 இருந்தே அந்த விஷயத்தை நாங்க கன்சிடர் பண்ணிட்டோம், இது ஃபியூச்சர்ல ஒரு ட்ரெண்டிங்கா மாறும் அப்படின்னு சொல்லி. சரியா, நாங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு பேஜ்லயும் சொல்லுவோம், இது இன்னும் ட்ரெண்டிங்கா மாறும். இதே மாதிரி ஃபியூச்சர்ல CMA, சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் என்கிற கோர்ஸும் ட்ரெண்டிங்கா மாறும். அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்லி வச்சுக்கொள்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபியூச்சர்ல நீங்க சொல்லுவீங்க, சார் சொன்னார் எங்கட 2026 சொன்னார் ஃபியூச்சர்ல மாறும், ட்ரெண்டிங்காக மாறும் என்று சொன்னார். அது நடக்கும். சரியா, இப்படிதான் அந்த பேச்சுக்கு நான் சொல்லியிருந்தேன். ரைட். ஆகவே நல்ல அவதானமா நான் சொல்ற பரிந்துரைகளை கேட்டுக்கொள்ளணும். ஐடியாஸ் வந்து ஃப்ரீயா தான் கிடைக்கும், கேட்டுக்கொள்ளணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஐடியா நான் தருவேன். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமா கைட் பண்ணப்பட்டு தான் போவாங்க, வேண்டிய மட்டும் உங்களுக்கு தரும். ரைட். அடுத்தது பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ். இது வந்து அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸா ஒவ்வொரு யூனிட் வைஸா தான் இருக்குது. இதுல ஒரு சில சேஞ்சஸ் தான் வந்திருக்குது, மற்றபடிக்கு இது எந்த சேஞ்சஸும் இல்லை. நார்மலா வளமையா
உங்களோட சார் எப்படி படிப்பிச்சாரோ அது மாதிரி தான் படிப்பிக்க போறான். எக்கனாமிக்ஸும் எந்த சேஞ்சஸ் பெருசா தெரியற மாதிரி இல்லை. அதாவது யூனிட் வைஸா பிரிக்கப்பட்டது, அது அப்படியே தான் இருக்குது. அதே பெருசா இந்த மாற்றங்களும் கம்பைன் பண்ணல. ஸோ அதால அது இஷ்யூ இல்லை. ஆர்கனைசேஷன் அதாவது பிசினஸ் என்வயர்மெண்ட்டும் ரைட் அதே கன்செப்ட்ல இருக்குது. ஸோ இதுலயும் பெரிய அளவுக்கு அந்த யூனிட்டை சேர்த்து சேர்த்து போட்ட மாதிரி தெரியல. இது எல்லாமே அதே ஃபேக்ட்லயே அமைக்கப்படுது. ஆனா உங்களோட எஃப்ஏசி வந்து சேஞ்ச் ஆயிருக்குது கைஸ். என்னன்னு சொன்னா இந்த சப்ஜெக்டுக்குள்ள 3 யூனிட்டை கொண்டு வந்து சேர்த்திக்கிறேன். யூனிட் 2ன்றது 3 யூனிட், இன்னும் ஒரு யூனிட் தான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் கணக்கெடு சமன்பாடுன்றது இப்ப மாறிக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்த சேஞ்சஸ் லெவல் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. அன்றைக்கு லெவல் 1 ஸ்டூடெண்ட்ஸை பத்தி தான் சொல்றேன். ஓகே ரைட். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் கிளியரா கைஸ்? இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் கிளியரா? ஓ கிளியர். எனிவன் பேசுங்க. சார் கிளாஸ்ல பயப்படக்கூடா, யாருமே வெக்கப்படவும் கூடாது. யாரு வெக்கப்படுறாங்களோ அவங்க லைஃப்ல முன்னேறல கைஸ். இனியாவது வெக்கம் பயம் ரெண்டையும் எங்கனாலும் தூர வீசிடுங்க. உங்களுக்கு தேவையில்ல. அது உங்களுக்குரிய ஒரு தோடு இல்லை, அது உங்களுக்குரிய மைண்ட் செட்டும் இல்லை. நீங்க என்ன செய்யணும்? வெளியே வாங்க, கம் அவுட். சரியா? நீங்க திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்க வேணும். நீங்க வெளியில வாங்க. பரந்த உலகம்ங்கிறது விரிந்தது. நாங்க பறந்து திரிவோம், நிறைய விஷயத்தை படிச்சு கொள்வோம், கற்றுக்கொள்வோம். சரியா? சாரோட சேர்ந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வோம். சார் கைட் பண்ணுவார், அதன்படி போவோம். ஃபியூச்சரை நாங்க சரியா கொண்டு போய் சக்சஸ் பண்ணுவோம். ஒரு 19 வயசுல ஒரு ஃபுல் ஃபில்லான ஒரு அக்கௌண்டனா மாறும். சரியா? ஒரு 19 வயசுல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டனா ரைட், ஒரு ஏசிசிஏ அக்கௌண்டனா ரைட், ஒரு சிஎம்ஏ அக்கௌண்டனா ரைட், டபிள்யூடியை தாண்டி, நான் சொல்றது டபிள்யூடியை தாண்டி, டபிள்யூடி முடிச்சு கொள்வீங்க 18 இயர்ஸ்ல, அதை தாண்டிய பயணம். ஆகவே நான் ஒரு ஃபுல் ஃபில்லான அக்கௌண்டனை நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள இருந்து எதிர்பார்க்க நீங்க தான் எல்லாரும் அப்படியான ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே பயணிக்க ரெடியாக. சரியா? உங்களுக்கும் ஒரு நல்ல கைடர் இருக்கிறார், உங்களை சரியா கைட் பண்ணி கொண்டு போவார். சரிதானே? ஆகவே எந்த லைஃப் இந்த எஜுகேஷன் ஜேர்னில நான் என்ன விஷயங்களை சேஞ்சஸை கண்டு கொண்டேன், மாற்றங்களை நான் அனுபவிச்சனோ அந்த விடயங்கள், இனி வரப்போற விடயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பக்காவா சொல்லி தருவேன். அவ்வப்போது என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, நீங்க எப்படி மாறி ஓடணும். இப்போ ஒரு ட்ரெக்ல ஓடிட்டு இருக்கிறோம், நான் சொல்லுவேன் இந்த ட்ரெக்ல இருந்து இன்னொரு ட்ரெக்குக்கு மாறுங்கன்னு சொல்லுவேன். அந்த ட்ரெக் வரும்போது அந்த ட்ரெக்குக்கு மாறி எனக்கு பின்னால வரணும். ஸோ இப்படி நான் சொல்ற மாதிரி சரியான ப்ராப்பர் கைடன்ஸோட பயணிச்சிங்கன்னு சொன்னா உங்களோட லைஃப் ஜேர்னியே ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மாறும். உங்களை பலர் திரும்பி பார்த்து உங்களை ஒப்பிட்டு இவர் போல வாங்க என்று சொல்ற அந்த மைண்ட் செட் உருவாகும். ஆகவே நீங்க மாற்றத்தை உணரணும். அதுக்கு 2 விஷயம் தடையா இருக்கும். ஒன்று பயம், வெக்கம். சரியா? 2ஐயும் தூக்கி வீசிடுங்க. அது நம்மளுக்குரியது இல்லை. நாங்க இனி வெளியில சரியா ஓப்பன் அப், நான் வாய் திறந்து பேசணும், வெக்கப்படக்கூடாது. சாரோட பேசுறதுக்கு எந்த தயவும் நீங்க பட தேவையில்லை. நீங்க வடிவா பேசலாம் சாரோட, நீங்க வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மட கிளாஸ் வந்து 2 வே கம்யூனிகேஷன். நீங்க கிளாஸ் வந்தது பிறகுதான் சொல்ல போறீங்க. ஆல்ரெடி நிறைய ஃபீட்பேக், நான் இன்னும் நிறைய ஃபீட்பேக் எனக்கு அடுக்கிக்கிட்டே வருது. நான் இன்னும் போடல. போட்டா முக்கியமான விஷயம் போட்டா நீங்க பார்க்க மாட்டீங்க. அதாலதான் நான் சில ஃபீட்பேக்கை ஹைட் பண்ண போடுவேன், டைம் டு டைம் போடுவேன். எப்படி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் சொல்லிக்கிறாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சவங்க. சரியா கைஸ்? நீங்க அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வந்து சேர்த்திக்கலாம். பிள்ளைகளுக்கு 100% திருப்தி, சக்சஸ் ரைட். அவ்வளோ அழகான முறையில் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சொன்னது, நான் மெடிக்கலோ விசிட் போகும்போது ஸ்டூடெண்ட் சொன்ன விஷயம் தான், சார் நான் பிஸ்னஸ் லோ நோட்ஸ் தந்தீங்க, அதுவே ஒரு 22 தாள் இருக்கும். ஆனா கடைசியில எப்படி ஆயிட்டேன்டா, அந்த நோட்ஸே இல்ல, தேவையில்ல சார், பெரட்ட தேவையில்ல சார், அதை நான் திரும்ப பார்க்க தேவையில்ல சார், நீங்க சொன்ன அவ்வளவு மைண்ட்ல அப்படியோ ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. அதை வச்சு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எழுதிக்கிறேன். நான் போட்டிருந்தேன் ஏ வரும் அக்கௌண்ட்ஸ்ல, பிசினஸ் லோவில் ஏ வரும். ஏதாவது மெசேஜ் பாத்தீங்களா யாராவது? நான் போட்டேன், நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன், ஃபீட்பேக் பாத்தீங்களா? அந்த அந்த கேர்ள் வந்து சொன்ன விஷயம் எனக்கு என்னன்னு சொன்னா, சார் நீங்க நோட்ஸ் ஆல்ரெடி எல்லாரும் கட்ட நான் 2 செகண்ட் டைம் எழுதுறேன் சார். உங்களோட கேம்பஸ்ல
வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில ஒரு இடத்துல போனேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, ஃபெயில். புக் தந்திருந்தாங்க, புக்கை படிக்க இயலாம ஃபெயில் ஆனேன். நீங்க அந்த புக்கை நான் பார்த்தேன், எனக்கு உங்களோட நோட்ஸ் 22 23 தான். அதுலயும் சார் நீங்க ஒன்றுமே பெரட்ட தேவையில்ல, அந்த தாளை பெரட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரிஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் லைவா என்ன விஷயம்ங்கிறத எங்களோட மனசுல கொண்டு போய் போட்டு பதிச்சு விட்டீங்க. அதால நான் சும்மா வேண்டிய மடுகளிக்கேன் சார். சரியா? இப்படியான கமெண்ட்ஸ் இது ஒவ்வொரு வருஷமும் வாரது. நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்ற விஷயமா தான் கேஸ். நான் பிசினஸ் லோ படிப்பிக்கொள்ள சொல்ற விஷயம் தான். நோட்ஸ் பெரட்ட தேவையில்லை, நீங்க தான் கீ. நீங்க தான் உங்களோட வாய், உங்களோட மைண்ட், நீங்க தான் கீ பேப்பர். நீங்க ஒரு காலத்துல கீயா மாறுவீங்க சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்றது. கடைசியில அதை ப்ரூவ் பண்றேன். இது வந்து நம்ம நிறுவனத்தினுடைய டீச்சிங் மெத்தட், லெக்சரிங் மெத்தட், ஆர்ட் ஆஃப் டீச்சிங். ஸோ கைஸ் எல்லாம் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட லெக்சர்ஸ் தான். இன்னைக்கு நேற்று படிப்பிக்க துவங்கினவங்க இல்லை. சரியா? இப்போ நான் படிப்பிக்க ஸ்டார்ட் பண்ண 2012 இருந்து. ஸோ ஹவு மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? Almost 14 years. Almost 14, right? Almost 14 years. So 14 yearsல நான் அதுக்கு முன்னாடி WT ஸ்ரீலங்காவோட நான் படிக்கும்போது 2007 காலப்பகுதியில் நான் படிக்கும்போது சிலபஸ் சேஞ்சஸ், எத்தனை சிலபஸ் சேஞ்சஸை பார்த்துட்டேங்க. நிறைய பேருக்கு 2 சிலபஸ் சேஞ்சஸ் தான் தெரியும், ஆனா எனக்கு நிறைய சிலபஸ் சேஞ்சஸ் தெரியும். அந்நேரம் எப்படி பேப்பர் வந்தது, எப்படி கேள்வி அமைக்கப்பட்டது, அதுல என்னென்ன விடயங்கள் ஹைட் பண்ணப்பட்டது, சிலபஸ்ல எப்படி சேஞ்சஸ் வந்தது நிறைய பேருக்கு தெரியும். ரைட்? செகண்ட் லெவல் இருக்கிறது தேர்ட் லெவலுக்கு கொண்டு போன சப்ஜெக்ட் என்னென்ன, தேர்ட் லெவல் இருக்கிறது செகண்ட் லெவலுக்கு கொண்டு வந்த சப்ஜெக்ட் என்னென்ன விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்குது, எது தூக்கப்பட்டிருக்குது சிலபஸ்ல இருந்து, எல்லாமே தெரியுமே டு சார். ஸோ முழுமையான ஐடியாஸ் WT ஸ்ரீலங்காவோட கோர்சஸை பொறுத்த மாட்டில் எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, CMA எடுத்துக்கொண்டாலும் சரி, CA எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுலேயே முழுமையான ஒரு அடிப்படையான சகல விஷயங்களும் எங்களுக்கு தெரியும், என்ன செய்ய வேணும்ன்றது. இந்த முறை எக்ஸாம் ஒரு 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 நிறுவனத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையா கவலையான ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த முறை பிசினஸ் கம்யூனிகேஷன் தேர்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறாங்க, பிசினஸ் கம்யூனிகேஷனை ஸ்கிப் பண்ணுங்க, நீங்க வந்து டிரெக்டா நீங்க சார்ட்டர்ட் கோஆபரேட் லெவல் போயிடுவீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், செகண்ட் லெவல்ல கேப்ஸ்டோன் 2 பாடம் இருக்குது, ஸ்கில் சப்ஜெக்ட் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணித்தான் நாங்க தேர்ட் லெவலுக்கு போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதால இந்த முறை நிறைய பிள்ளைகள் வந்து பிசினஸ் கம்யூனிகேஷன் எக்ஸாம் எழுதாதால இந்த முறை ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்டா வர முடியுமா? ஒரு ஸ்கில் சப்ஜெக்ட் வெயிட்டிங்ல இருந்தா ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் எங்க போகுது? சின்ன ஒரு விஷயத்துக்காக அந்த பிள்ளைல ஈவன் ஆல் சிலபஸ்ல மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் எக்ஸ்ட்ரா எழுதுறது. கேப்ஸ்டோன் 2 பாடமும் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் செய்யணும். இத ஸ்கிப் பண்ண சொன்னதால இந்த முறை பிசினஸ் கம்யூனிகேஷனை அந்த பிள்ளை இந்த வருஷம் ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்டா வரப்போற இல்ல, அவ்வளோ பேரும் வரப்போற இல்ல. அப்ப எப்ப எக்ஸாம் எழுத போறாங்க? உங்களோட சேர்ந்து எழுத போறாங்க 26 ஜூலை. எக்ஸாம் எழுதிட்டு அவங்க ரிசல்ட்ஸ் வந்து அடுத்தது எப்ப எக்ஸாம் எழுத போறாங்க? 27 சார்ட்டர்டுக்குள்ள போக போறாங்க. ஆனா நம்மட ஸ்டூடெண்ட் எக்ஸாம் 40 டேஸ்ல ஒரு 35 டேஸ்ல எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். அடுத்த கணமே அவங்க சிஏக்குள்ள போயிடுவாங்க. அப்ப 2026 ஜூலைல அவங்க சிஏட கோஆபரேட் லெவல் கன்செப்டுக்குள்ள என்டர் ஆயிடுவாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் பின்னுக்கு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பிழையான ஒரு கைட். சரியா? அது ஏன் என்கிறது எனக்கு தெரியும், நான் இடத்த சொல்ல விரும்பல. அது ஏன் அப்படி ஸ்கிப் பண்ண சொன்னாங்க என்கிறதும் எனக்கு தெரியும். ரைட்? நான் காலோட்டத்தில் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லுவேன், இதுக்காக தான் செஞ்சாங்கன்றது ரிசல்ட்ஸ் வரும்போது சொல்றேன். ஏன்னா அதான் பாசிபிளான டைம், அந்த டைம்ல கட்டாயம் முழுவதை நான் வெளிப்படுத்துவேன். சரியா? எப்படியான பிள்ளையான கைடு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக, அவங்கள எக்ஸாம்ல ஃபோல்டு வரக்கூடாதுன்றதுக்காக செய்த ஒரு மாயம், பிம்பம். சரியா? ஒரு மேஜிக் தானே அது. அது பிள்ளைகளுக்கு விளங்காது. சார் இப்ப நான் சொன்னா நீங்க நம்புவீங்க தானே? சார் சொல்றாரு, நம்மட சார் சொல்றாரு, நான் நம்புவேன். அப்படித்தானே? எல்லாரும் அப்படித்தானே? சொல்லுங்க. நான் சொன்னா எல்லாரும் நம்ப தானே போறீங்க? நம்புவீங்களா இல்லையா? சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்பாட்டியும் ஜேர்னி நீண்ட காலம் போகும்போது சார்ல ஒரு நம்பிக்கை வரும்போது, லெவல் 1 நல்ல ரிசல்ட்ஸ், லெவல் 2 அப்படின்னு போகும்போது சார்ல ஒரு நம்பிக்கை வந்துடும். ரைட்? ஆகவே நீங்க நம்ப தான் போறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அதை நீங்க செய்ய போறீங்க. ஸ்கிப் பண்ணுங்கண்டா ஸ்கிப் பண்ண தான் போறீங்க. ஆனா ஏன் எதுக்கு ஸ்கிப் பண்ண சொன்னேங்கிறது எனக்கு தான் தெரியும்.
அது என்ன பாதுகாத்து கொள்றதுக்காகத்தான் என்பது மாணவர்களுக்கு தெரியாது. அது எப்ப தெரிய வருமெண்டா சார்ட்டர்டுக்குள்ள போகக்குள்ள அவங்க பிடிச்சு கொள்வாங்க. அடைய அநியாயமா நாங்க இந்த முறை பிசினஸ் கம்யூனிகேஷனை ஸ்கிப் பண்ணிட்டோமே என்று கவலைப்பட போறாங்க. ஆனா எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு, எங்கட ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டாங்க அங்க சொல்லப்பட்டதாமன்னு சொல்லிட்டு எங்கட ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டாங்க, சார் இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க, நாங்களும் ஸ்கிப் பண்ணவான்னு சொல்லி. இந்த விளையாட்டுக்கு டைம் இல்லை, இமீடியட்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லி பிசினஸ் கம்யூனிகேஷன் கிளாஸை போட்டு எக்ஸாம் எழுத வச்சாச்சு. சரியா? இது இந்த முறை நடந்த விஷயம். ஆகவே கைஸ், சில விஷயங்கள் வெளியில தெரிவுபடுத்தல்கள் நடந்துட்டு இருக்குது, நாங்க ஏமாந்து விடக்கூடாது. சரியா? ரைட். ஸோ இப்படி நீங்க முடிச்சிட்டீங்க, WT ஸ்ரீலங்காட எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க ரெடி ஃபார் த ஜாப். நீங்க ரெடி ஆயிட்டீங்க ஜாப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. WT ஸ்ரீலங்காட ஜாப் எங்க இருக்குது, WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ்ல ஜாப் எங்க இருக்குது. நான் நேற்று ஒரு வேகன்சி போட்டிருந்தேன் கைஸ். எல்லாருக்கும் CA செய்யறதுக்கு ஆர்டிகல் கவர் பண்ணணும், ஆடிட் ஃபார்ம் போகணும். ஆகவே நேற்று நான் கேர்ள்ஸுக்கு தனியே 10 வேகன்சி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். 10 வேகன்சி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. அதுக்குண்டான சகல வேலைகளும் உருவாக்கப்பட்டுட்டு CV கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ள நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். 10 ஸ்டூடெண்ட்டும் போக போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் தான் அவர். சரி, அவர் அக்கரப்பத்து சொந்த இடம் களம் இருக்கிறார். புதிய பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்றாங்க. புதிய அவங்களோட ஒரு டீம் ஒன்று ஜாயின் பண்ணி செய்யறதால திரும்ப அவங்க 10 கேர்ள்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குது. இதுல மோஸ்ட் கேண்டி ஸ்டூடெண்ட்ஸ், கலம்பு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அங்க யாரெல்லாம் போகையிலுமோ அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஸோ கைஸ், நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா ஆடிட் ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறல்ல. சரி, ஆடிட் ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர்டிகல் கவர் பண்ற மாதிரி கிடைக்கிறல்ல. ஆனா நாம அந்த டியூட்டியை பொறுப்படுத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜொப்பும் கொடுத்துட்டு இருக்கிறோம், ட்ரைனிங்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபியூச்சர்ல நம்ம கேம்பஸ்லயும் ஆடிட் ஃபார்ம் வர இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான சகல ஆயத்தங்களும் ஃபினிஷிங் லெவலுக்கு முடிஞ்சு, கிட்டத்தட்ட சொல்ல போனா 95% முடிஞ்சுது. ஒரு 5% தான் வெயிட்டிங்ல இருக்கிறோம். அதை முடிச்சா நம்ம கேம்பஸ்லயும் என்ன செய்ய முடியும், நீங்க ஆடிட் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள முடியும். மிக விரைவில் அதுக்குண்டான சகல ஏற்பாடுகளையும் செய்வோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆடிட் ட்ரைனிங் தேவையில்லை. நீங்க லெவல் 3 முடிச்ச கையோட நீங்க ஆடிட் ட்ரைனிங் போக வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவாக சேரும். ரைட். ஸோ இவ்வளவும் நம்மளோட சிலபஸ் சம்பந்தமான விடயங்கள். இப்ப அடுத்த மிக முக்கியமான விஷயத்தை உங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். எப்போ O level எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க? கமிங் மண்டே, அப்படிதானே? இதுல யாராவது O level எக்ஸாம் எழுதுறாங்க? O level எக்ஸாம் எழுதுறாங்க? இல்ல. ஓகே, ரைட். O level எக்ஸாம் எழுதிட்டும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். அப்ப O level எக்ஸாம் எப்ப முடியுது அப்ராக்சிமேட்டா சொல்ல தெரியுமா? 26 சார். 26. ஸோ அவ்வளோ டைம் இல்லை. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் ப்ரோக்ராம் செய்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, சார் எங்களையும் கன்சிடர் பண்ணி கிளாஸை கொண்டு போங்க, எங்களோட எக்ஸாமுக்கும் சின்ன சின்ன இப்போ எங்களை எக்ஸாம் இந்த டியூரேஷனுக்குள்ள இருக்கிறதால எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க சார்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் சஜஷன் கேட்டுக்கொள்ள வேண்டியது இந்த கடமை. நாங்கள் அடுத்த வீக் நாங்கள் கிளாஸ் போடுவோம். லெவல் 2 லெவல் 3 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட உங்களோட கிளாஸும் நடக்கும். பட் கொஞ்சம் நாங்கள் அந்த எக்ஸாம் வரைக்கும், அதாவது O level ஸ்டூடெண்ட் எக்ஸாம் இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் யாரும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல கைஸ். நாம தான் ஃபர்ஸ்ட். சரியா? யாருமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறதும் இல்லை. ஏன்னா இன்டேக் ப்ராசஸ் தான். இப்போ WT ஸ்ரீலங்கா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் இல்லை. சரியா? ஏன்னா இன்டேக் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா நான் ஏர்லியாவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் என்றதுக்காக நான் அதை செய்யறேன். ஸோ அவங்களுக்கு சின்ன ஒரு கேப் நாம ஒரு வெயிட்டிங் கொடுக்கறதா இல்லையா சொல்லுங்க. ஆனா சிலபஸ் பயப்படாதீங்க, சிலபஸ் எல்லாம் அது பாட்டுக்கு நாங்க கொண்டு போவோம். இந்த மாதிரி நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு 3 month or 4 monthக்குள்ள எங்கட 6 month சிலபஸை நாங்க 3 monthக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு கொள்றது. பாஸ் பேப்பர். ஓகேவா? ஸோ இதான் எங்கட ப்ராசஸ். ஆகவே ஜூலை எக்ஸாமுக்கு நாங்கள் ஏர்லியாக ரெடியாக வேணும். கொஞ்சம் கிளாஸஸும் ஹெவியாக தான் போகும். சரி, ஏன்னா ஃபாஸ்டிங் வருது, உங்களுக்கு ரமலான் சீசன் வருகிறதால கொஞ்சம் கஷ்டமான டியூரேஷன் அது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஓகே, ஸோ ரைட். ஸோ கைஸ், இந்த 26ஆம் தேதி அவங்களுக்கான எக்ஸாம் முடிவடையுது.
ஸோ அவங்களையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்றதுக்கு நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணினா என்ன மாதிரி எல்லாருக்கும் ஓகேவா? சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. ஓகே சார். ஓகே இல்ல சார். நம்மளுக்கு பக்கத்துல இல்ல, நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரியா? ஓகே சார். நாம இடையில நாம எவ்ரி சாட்டர்டே சண்டே நாங்க நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே நாங்க மீட் பண்ணுவோம், நாங்க பேசுவோம், நாங்க கிளாஸ் சம்பந்தமான விஷயங்கள் கொண்டு போவோம். சரியா? நிறைய விஷயங்கள் பேசுவோம். உங்களுக்கு சாஃப்ட்வேர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்ப அது வரைக்கும் நான் சாஃப்ட்வேர் கிளாஸ் சம்பந்தமா அக்கௌண்ட்ஸையும் ஸ்டார்ட், இப்போ பேசிக் அக்கௌண்ட்ஸ் அதுலேயும் வரும். அப்போ அதையும் நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவேன் இதோட சேர்த்து. அப்போ கொஞ்சம் நாம ஒரு சின்ன ஒரு வெயிட்டிங் கொடுப்போமா? என்ன மாதிரி நீங்க எல்லாரும் ஓகேன்னா தான் நம்ம அதை செய்யலாம். நான் மட்டும் யோசிச்சு வேலை இல்லை, அதுவும் அவங்களும் படிக்கத்தானே வேணும் guys. உங்களோட வரப்போறவங்க தானே அவங்க. ஆஃப்டர் ஓ லெவல் அவங்களும் ஜாயின் பண்ணி கொள்வாங்க. ரிசல்ட்ஸ் வந்து பிறகு ரிசல்ட்ஸை கொடுத்து அவங்க எலிஜிபிலிட்டியை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அவை அவங்களுக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுக்குமா என்ன மாதிரி. ஆனா டச்சோட தான் நம்ம கிளாஸஸ் இருக்குமா? டச்சோட தான் இருக்கும். எவ்ரி இப்ப என்னண்டா இந்த வீக்ல போடுற கிளாஸ் நடக்காது, வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே நம்ம கிளாஸ் போடுவோம். ஓகேவா? நான் சொல்ற விளங்குதான். சாட்டர்டே சண்டே கிளாஸ் போடுவோம், இந்த வீக்ல போடுற கிளாஸ் மட்டும் தான் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம் போறாங்க தானே, பாவம் தானே. அப்ப அவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடும் என்னடா, அப்படியே நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்குது, என் மைண்ட் இங்க திசை திரும்பி அவங்க அதுலயும் ஃபோக்கஸ் இல்லாம போயிடுவாங்க. அப்ப நாம அவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாதுன்னு அதனாலதான் நாங்க அப்படி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். எதுக்கும் பிள்ளைகள்ட்ட நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்ன விஷயம் என்னடா, லெக்சர் பேனல்ட்ட நான் ஸ்டூடெண்ட்டை கேட்டுட்டு ஒரு முடிவுக்குள்ள வருவோம். எல்லாரும் ஓகே அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருப்போம். அப்ப எவ்ரி சாட்டர்டே சண்டே நம்ம கிளாஸுக்குள்ள வருவோம். பட் வீக் டேஸ் போடுற அந்த கிளாஸை இப்போதைக்கு இந்த 26ஆம் தேதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே கைஸ்? எல்லாரும் ஓகேண்டா நீங்க எல்லாரும் கை அடையாளம் போட்டுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சப்போர்ட் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த பிள்ளைகளும் பாவம் தானே, அதுக்காக தான் கேட்கிறேன். எல்லாரும் ஒரி பண்ணாதீங்க. மற்ற சிலபஸ் அதெல்லாம் சும்மா மின்னல் மாதிரி போகும். சரியா? அதெல்லாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட கேம்பஸ் எப்படிப்பட்ட கேம்பஸ்ங்கிறது உங்களுக்கு விளங்கும், கிளாஸ் போகும்போது விளங்கும். சரி, இன்னும் ஒரு சிலர் இருக்கிறீங்க, நீங்களும் போட்டா நல்லா. ஏண்டா உங்களுடையும் ஒப்பீனியன் நான் கேட்கிறேன்டா, உங்களையும் பாதிக்க கூடாது, அதுக்காக தான் கேட்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே நினைக்கிறேன். அப்படியா? ரைட், ஓகே. சரி, அப்ப நாம அடுத்த கிளாஸ் எங்கட கமிங் சாட்டர்டே சண்டே நாங்க போடுவோம். இடையில வீக் டேஸ்ல போடுற கிளாஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறோம். காரணம் ஓலோவில் எழுதுற எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்டுக்காக. நம்மட சகோதரர்கள் தானே அவங்க, நம்மட பிரதர்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்காக நாம ஒரு சின்ன குட்டி சப்போர்ட்டை கொடுக்கத்தானே வேணும். அவங்களும் படிக்கணும் இல்லை, நாங்கள் எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணுவோம், எல்லாரும் முன்னேறும். ஒருத்தர் இப்போ நீங்க 4 பேர் ஜொப்ல இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் ஜொப் இல்லாம இருக்காருன்னா 4 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? அவருக்கு ஜொப் எடுத்து கொடுக்கணும் கைஸ். இதான் மனித நேயம், இதை வளர்த்துக் கொள்வோம். அவரு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படி நெரோ மைண்ட் இப்படிலாம் இருந்துடக்கூடாது. எந்த ஸ்டூடெண்ட் நான் அப்படி கைட் பண்றதும் இல்லை, அப்படி தேவையும் இல்லை. சரியா? நம்ம எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம். நம்மட 4 பேர் ஜொப் எடுத்துட்டோமா, 2 பேர் ஜொப் இல்லாம இருக்கிறாங்களா, என்ன நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்வோம்? ஜொப் எடுத்து கொடுப்போம். அதே நிலைமையில நாங்க இருக்கும்போது அந்த 4 பேர், அந்த ஜொப் இல்லாதவங்க நான் தான் என்று நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அப்ப அதுல கஷ்டம் வழி புரியும். அந்த நேரத்துல அவங்க 4 பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மட கேம்பஸ்ல அந்த ஒரு கோஆர்டினேஷன், ஒரு என்ன, ஒரு ஃபேமிலி செட்டப், இதான் உங்களோட கேம்பஸ் கைஸ். ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும் ஃபீலிங்ஸ், ரைட்? உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட், வேண்டிய கைட், எல்லா என்டர்டைன்மெண்ட், உங்களோட நாலேஜ், சகல லீடர்ஷிப், சகல விஷயங்களையும் கொண்டு வரும். சரியா? உங்களோட கேம்பஸ்ல தான் ட்ரிப் ஒரு ஒரு கன்செப்டும் உங்களோட கேம்பஸ்ல இருக்கு. வெளியில எந்த கேம்பஸ்ல இருக்கோ தெரியாது, எனக்கு தெரியாது. உங்களோட கேம்பஸ்ல ட்ரிப் போறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு, கெட் டுகெதர்ங்கிற விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு வேணா நான் வீடியோ ஷேர் பண்ண, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்கன்னு பாத்துக்கோங்க. ஸோ எல்லாம் இருக்கு. நாங்கள் கடைசியா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ரைட், 3 days ட்ரிப். இப்போ சாதாரணமா பாய்ஸ் வந்து போறது ஓகே, கேர்ள்ஸ் ட்ரிப் போறதுக்கு வீட்டை அலோட் பண்ணுவாங்களா சொல்லுங்க பாப்? சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்க பாப், சொல்லுங்களேன். அலோட் பண்ணுவாங்களா வீட்டில் 3 days? 1 day கஷ்டம், 3 days அலோட் பண்ணுவாங்களா? சும்மா ஓமா இல்லையா, பேசுங்களேன். ட்ரை பண்ணலாம் சார். ட்ரை பண்ணலாம், ஆனா மோஸ்ட் வந்து நெகட்டிவா தான் அவங்களோட ஆன்சர் வரும், அப்படித்தானேமா?
ஓ சார். போகாதீங்க அப்படித்தானே சொல்ற மோஸ்ட் வந்து. ஐயோ 3 நாளா எப்படி போற 3 நாள், ரைட்? பட் நான் எந்த பொறுப்புல ஒவ்வொருத்தர வீட்டையும் நான் விசிட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ற வீட்டுல போயிட்டு விசிட் பண்ணி அவங்கள கூட்டி அவங்கள நான் 3 days ட்ரிப் போயிட்டு வந்தி 1 day கூட்டிட்டு போய்க்கிறேன். லாஸ்டா போனது 2 days நோர்லியா சைட். ஸோ இந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணுவோம்ங்கிறது தான் இதுல உண்மையான கருத்து. அந்த அளவுக்கு நாங்க லீடர்ஷிப் எங்களுக்குள்ள ஒரு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன், சரியா? ஸோ அந்த சப்ளை செயின் சொல்லுவோம், அது மாதிரி இந்த தொடர் சங்கிலி எங்களுக்குள்ள இருக்கிறது. சரியான ஒரு கோஆர்டினேஷன், இது எல்லாமே கைட் பண்ணப்படும் லீடர்ஷிப். சகல விஷயம் ஒரு விஷயத்தை கொடுத்தா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன செய்வான் தெரியுமா, சரியா பெர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பான். அப்படி கைடன்ஸ் கொடுப்படும். இது எல்லாத்தையும் நீங்க படிக்கும் போது வளர்த்துக்கொள்ளும், சரியா? ஆகவே என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். எல்லா எஜுகேஷன் சிஸ்டத்தையும் நாங்க சரியா உள்வாங்கி நாங்க படிச்சும் கொள்ளணும். இப்படி ஓவராலா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க முழுமையான ஒரு மாணவனா இருப்பீங்க, முழுமையான ஒரு பர்சனா இருப்பீங்க. விளங்குதா கைஸ்? ஸோ இதை உருவாக்கணும், இந்த இப்படியான ஜெனரேஷனை உருவாக்கணும். லைஃப்ல பின்னுக்கு போய் ஒழிக்காத முன்னுக்கு ஃபோர்வர்டா வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டை உருவாக்கும். எதையும் வெண்டு போக முடியும் என்ற மனோநிலையை கொண்டு வர. ஸோ இதெல்லாம் உங்களோட கேம்பஸ்ல ப்ராப்பரா இருக்கும். சகல விஷயங்களும் இது தாண்டி ஜொப்புங்கிற விஷயமும் உங்களுக்கு இருக்குது உங்களோட கேம்பஸ்ல. இதை விட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொடுக்க முடியும்? கேஸ் நான் வினயமா கேட்டுக்கொள்ற ஒரே ஒரு விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாரும் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணுங்க. அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், கிளாஸ் போகணும், சுவாரஸ்யமா இருக்கும், ஃபன்னா இருக்கும் கிளாஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் படிக்கணும், மற்ற சப்ஜெக்ட் படிக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஆகவே முக்கியமான விஷயம், ரைட்? அடுத்தது உங்களோட டைம் ஷெட்யூல் பேசணும்னு நினைச்சேன். நாங்க 8 o'clock இந்த டைம் எல்லாருக்கும் ஓகேவா கைஸ்? இந்த டைம் ஓகேவா லெவல் 1க்கு? ஓகே Okay, சார். sir. எல்லாருக்கும் ஒரு ரீசனபிளான ஒரு டைமா இருக்கும் என்ன? ஸோ 8 o'clock நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோமா? லெவல் 3 அவங்களுக்கு வந்து நான் வந்து ஏர்லியா, அதாவது 6:30 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட 8க்கு உங்களோட லெவல் 1க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்றேன். ஸோ எந்த இஷ்யூவும் இருக்காது. நீங்க வேலைக்கு போயிட்டு வரலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம், கிளாஸ் போயிட்டு வரலாம், எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்க போறல. ஸோ இந்த 8 o'clockங்கிறத நான் இவ்விடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்றேன். நான் டைம் ஷெட்யூல் போடும்போது அதையும் கன்சிடர் பண்ணிக்கொள்றேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் மாற்றம் அடையும். அதோட கைஸ் முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் சயின்டிபிக் கால்குலேட்டர் எடுக்க வேணும். இப்ப நான் அதுல டிரெக்ட் டீலரோட பேசினேன், சரியா? அவங்க வந்து நீங்க மோர் தென் 10 கால்குலேட்டர்ஸ் எடுப்பீங்க. எல்லாருக்கும் கால்குலேட்டர் தேவை. இனி வந்து உங்களோட கால்குலேட்டர் உங்களோட ஜேர்னலில் இருக்கணும். ஸோ சயின்டிபிக் கால்குலேட்டர், சரியா? நீங்க வெளியில கடைக்கு போய் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜியாத் சொல்லுவார், மோஸ்ட் வந்து மெட்ஸ்ல ஜியாத் சொல்லுவார் அதுல வெளியிட்ட பத்தி, சரியா? அது வந்து கட்டாயம் தேவை. என்ன நீங்க ஈஸியா மேத்ஸ் எழுதணுமா? கட்டாயம் தேவை. ஆகவே இந்த கால்குலேட்டர் வெளியில போய் நீங்க தேவையில்லாத லோக்கல் பிராண்டுகளை வாங்கி கொள்ளாதீங்க. ஏண்டா போன முறைக்கு இந்த எக்ஸாம் நடந்ததுக்கு முன்னாடி எக்ஸாம்ல டராஸ்ல எங்கட ஸ்டூடெண்ட் வாங்கினவங்க வாங்கி புதிய கால்குலேட்டர் வாங்கி 1 வீக்கும் இல்ல எக்ஸாம் போன, அது வேலை செய்யல. பிஎம்எஸ் சப்ஜெக்ட்டுக்கு வேலை செய்யாம போயிட்டு அந்த நிலை, அந்த ஸ்டூடெண்ட் நிலை, ஒரு கேர்ள் உண்மையிலேயே ஒரு சப்ஜெக்ட் வின்னரா வரக்கூடிய ஒரு கேர்ள். அந்த புள்ள மெனுவல் அசைஞ்சே சி எடுத்திருந்தா, அந்த புள்ள இன்னைக்கு கோல் எடுத்திருந்தாங்க, சார் நான் ஃபெயில் ஆயிருவேனா என்ற பயம். உண்மையாவுக்கு பயம் தானே, ஏண்டா எல்லா ஆன்சரும் ஃபைனலைஸ் பண்ணல, ஃபினிஷ் பண்ணல, ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி வச்சுக்கிறா, பட் ஃபினிஷ் பண்ணல, எந்த ஆன்சரையும் முடிக்கல. அவக்கு ஒரு கவலை, ஃபைனல் ஆன்சரை முடிக்காட்டி எனக்கு ஃபெயில் போட்டுருவாங்களோ, அப்படி ஒரு கவலை வந்து எனக்கு உடனே கோல் பண்ணி கேட்ட டைம்ல நான் தெளிவு கொடுத்திருந்தேன், பயப்படாதீங்க, நீங்க சிங்கிற ரிசல்ட் எடுப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சி எடுத்திருந்தா. ஆனா இருந்தாலும் ஒரு கவலைக்குரிய விஷயம், அந்த ஸ்டூடெண்ட் உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு உண்மையாவே A+ தான் எழுதியிருந்தா, A+, அது எந்த மாற்றமும் இல்லை. நாங்க அன்றமே கெஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட், சரியா? ஆனா பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் வின்னர்ங்கிற ஒரு விஷயம் தட்டி போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டரால. ஆகவே அதால நம்ம காலங்காலமா நம்ம கேம்பஸ்ல வந்து ஒரு டீலர்டே நாங்க டிரெக்ட் டீலர், நாங்க டிரெக்டா எடுக்கிறதால லோ காஸ்ட்ல நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். வெளியில நீங்க 8,000 10,000 கொடுக்க வேண்டிய கால்குலேட்டரை நீங்க பல்கா எடுக்கும் போது 4,500க்கு தாரதாக எக்ரி பண்ணிக்கிறாங்க, சரியா? நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், விரும்பினா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நீங்க எப்படி சரி எடுத்து தான் ஆகணும், நம்ம கம்பல்சரி. இனி உங்களோட ஃபியூச்சருக்கு அதான் ஹை ஸ்டடிஸ் இனி போகும்போது கட்டாயம் எல்லா இடத்துலையும் தேவைப்படும், சரியா? நீங்க நினைக்கிற மாதிரி லேசான இல்லை. அப்ப கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாதிரி தான் கணக்குகள் போடுவான்.
ஆகவே நம்மளுக்கு தேவை. அதை வந்து நீங்க வெளியில எடுக்கிறதாக இருந்தா என்கிட்ட ஒரு தரம் அதை பார்த்து என்ன பிராண்ட் மேட் இன் சைனாவா மேட் இன் தாய்லாண்டா என்ன பிராண்ட் என்ன அதுல வேர்சன் இதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லைன்னா கேம்பஸ் விடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் லோ காஸ்ட்ல 4500க்கு உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி தருவேன். சரியா? ஆகவே வெளியில நான் இப்போ ரீசெண்டாக இஎஸ் வந்து செகண்ட் எடிஷன் மாடல், அதாவது நாம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது இஎக்ஸ் லாஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் வெர்ஷன். அதுக்கு முன்னாடி வந்தது நான் ஒரு ஷாப்ல நான் நினைக்கிறேன் ஒரு வித்தின் 1 மந்த்துக்குள்ள நான் பார்த்தேன் 7800 rupees போடுகிறேன் பழைய வெர்ஷன். அப்போ அநியாயம், பிள்ளைகளுக்கு தெரியாம என்ன செய்வாங்க, லாஸ்ட் ப்ரைஸ் 7800. சரியா? அப்போ 8000 என்னவோ அடிச்சிக்கிறான் அதில் சம்திங், அப்புறம் அந்த அமௌண்ட் இவ்வளோ தான் தருவார். அப்போ யோசிச்சு பாருங்க, சும்மா அநியாயமா காசை கொடுத்துட்டு வரணும். அடுத்தது எங்கிட்ட என்ன ப்ரொசீஜர், 6 மந்த் வாரண்டி, அங்கேயே 6 மந்த் வாரண்டி, மேட் இன் தாய்லாந்து, வேற ஒரு மாற்றமும் இல்லை. நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் வந்தது. அதே கால்குலேட்டர் நான் கொடுத்திருந்தேன் எவ்வளவுக்கு தெரியுமா, 3800 நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்தது போல லேட்டஸ்ட் வெர்ஷனை கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆகவே நீங்க தேவைண்டா இமீடியட்டா அட்மினோட கண்டெக்ட் பண்ணி அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல்கா எடுக்கும் போது எங்களோட ப்ரைஸ் 4500 வரும். பர்சனலா 1 by 1 நீங்க எடுக்கிறதாக இருந்தா 5000 வரும். சரியா? வித்தவுட் கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா தருவான். ஆனா 5000 பே பண்ண வேண்டி வரும். ஆனா பல்கா எல்லாரும் எடுப்போம் அப்படின்னு சொன்னா மொத்தமா ஒரு 10 கால்குலேட்டர் எல்லாரும் எடுக்க போறோம்டா எங்களுக்கு 4500 சேவி. ஸோ இந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள வேணும், இதையும் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஸோ கைஸ், டுடே எல்லாரும் நீங்க பொறுமையா நிதானமா அவதானமாக இருந்து கூட இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னைக்கு வெளியில இருந்தாலும் நான் ட்ரிங்கோமலையில இருந்து தான் இன்னைக்கு கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன், கேம்பஸ்ல இருந்து இல்லை. இருந்தாலும் நான் கிளாஸ் சொன்னதை நடத்தியாக வேணும்ன்றதுக்காக உரிய டைமுக்கு நான் உங்களோட கிளாஸுக்கு வந்து அதை செஞ்சிருக்கிறேன். ஸோ இன்றைய செஷன் வந்து உங்களுக்கு கிளியரா கைஸ்? ஓ சரியா சார். ஓம் சார். ஸோ நான் இன்னைக்கு சப்ஜெக்ட் சம்பந்தமா மட்டும்தான் பேசிக்கிறேன், சப்ஜெக்ட் உள்ளுக்கு நான் போகவில்லை. அடுத்த செஷன்ல நாங்க மெதுவா போக போறோம். எல்லாரும் சாஃப்ட்வேர் கிளாஸ் படிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. சரியா? நாங்க இங்கிலீஷ் மீடியம்ங்கிற சில விஷயத்தை அதுக்குள்ள கொண்டு வர போறோம் கைஸ். ஸோ அதுல தான் நீங்க பிசினஸ் டேர்ம் வேர்ட் பிடிக்க போறீங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா, ஐயோ சார் இங்கிலீஷ் மீடியம் நாங்க படிச்சு, நீங்க பிசினஸ் டேர்ம் வேர்ட் பிடிக்க போறீங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்க போறீங்க சாஃப்ட்வேர் கிளாஸ்ல. ஸோ நாங்க அதையும் படிக்க போறோம், தமிழ் மீடியத்திலையும் செய்ய போறோம், இங்கிலீஷ் மீடியமும் படிக்க போறோம், சாஃப்ட்வேரும் படிக்க போறோம், ப்ரொஃபஷனல் ஸ்டடியும் படிக்க போறோம். எல்லாமே ஓவரால் குவாலிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ எல்லாரும் ரெடியா இருந்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் நாங்கள் செஞ்சு கொள்வோம். ஓகே, ஸோ இதோட முடிச்சு கொள்வோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி கொள்றேன். மீண்டும் அடுத்த கிளாஸ் நான் டைம் சொல்லுவேன், நெக்ஸ்ட் வீக் நாங்கள் போடுவோம். ஸோ குட் நைட். வேற எதுவும் கேட்கறதுக்கு இருக்கா? தேங்க்யூ வெரி மச் சார். குட் நைட் சார். சொல்லுங்க. கிளாஸ் வந்து பிசிக்கலா நடக்குமா சார்? எஸ் பிசிக்கல் கிளாஸும் மேனேஜ்மெண்ட் நடக்குமா? பிசிக்கல் கிளாஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், அது நடக்கும். உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை நாங்கள் குயிக்காக கவர் அப் பண்ணுவோமா. ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போகக்குள்ள பிசிக்கல் கிளாஸ் இடையில திரும்ப ஜாயின் ஆகும். ஸோ அதில் நாங்கள் என்ன செய்வோம்னா குயிக்கான ஒரு கவர் அப் ஒன்று செய்வோம், குயிக்காக அந்த சிலபஸ் கிட்ட வருவோம், கொஞ்சம் கிளாஸை கூட போட்டு டைமை கூட போட்டு கவர் அப் பண்ணி நீங்கள் இவங்களோட சேர்ந்து போகிற மாதிரி வரும் திரும்ப. ஓகேவா? ஓகே சார். வரி பண்ண தேவையில்ல, அதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். ரைட். அடுத்தது வேற ஏதாவது டவுட்ஸ்? சரி, கிளாஸ் லிங்க் எல்லாம் எதுல வரும்? உங்களோட ஒஃபிஷியல் குரூப் லெவல் 1 குரூப்னா லெவல் 1 குரூப்ல தான் இனி வரும். சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சிருப்பாங்க. சப்ஜெக்ட் வைஸா தான் இனி லிங்க் போடுவாங்க. நீங்க அப்ப அட்மின் என்னென்ன சப்ஜெக்ட்ல உங்களை சேர்த்திக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இப்போ எஃப்ஏசி படிக்க போறேன், எஃப்ஏசியில் நான் இல்லை இன்னும் அட்மினை கண்டெக்ட் பண்றது. மிஸ் எனக்கு நான் எஃப்ஏசி சப்ஜெக்ட்ல என்ன கனெக்ட் பண்ணலை, நீங்க என்னை இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க அது கட்டாயம் படிக்கிற பிள்ளைக்கு அது ஒரு பியூட்டி. ஸோ நான் என்னென்ன படிக்கிறேன், என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன், அந்த சப்ஜெக்ட்ல நான் இருக்கிறேன்னா அதை முதல்ல நீங்க பாருங்க. சரியா? அதை பார்த்து நான் இல்லை அப்படின்னு சொன்னா இமீடியட்டா அட்மினுக்கு மெசேஜ் போடுங்க, அவங்க உங்களை லேட் பண்ணிக்குவாங்க. சரியா? ரைட். வேற ஏதாவது ஸ்மால் டவுட் உண்டு சார். சொல்லுங்க. சார் லெவல் 1 ஃபுல் லெவல் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் டேஸ் 8 PM தானே சார் கிளாஸ்? வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் டேஸ்ல கிளாஸ் நடக்கும்னு கேக்குறீங்களா? ஓ சார், இந்த லெவல் 1 கம்ப்ளீட் பண்றது வரைக்குமே வீக் டேஸும் நடக்கும், வீக்கெண்ட் டேஸ் நடக்கும் சார்?
ஆமா 4 கிளாஸஸ் நடக்கும். 4 கிளாஸஸ் அப்ப என்னன்னா ஃபீஸ் ஃபுல்லா போகணும், லோட் ஏத்தக்கூடாது. சரியா? அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சப்ஜெக்ட் நடக்கும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் சரி ஒரு நாளைக்கு தெளிவா படிக்கணும். சரியா? 4 அப்ப டேஸ் நான் கிளாஸ் நடக்கும். 4 days மீன் அது வீக்லி 4 வீக்லயும் days நடக்கும், வீக்கெண்ட்லயும் நடக்கும். ஆ சரியா? ரைட் ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ்? உங்களுக்கு மனசுல பட்டதை கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. சார் சொல்லுங்கம்மா. 8 o'clock అని சொல்லி சொன்னதானே பட் ரமலான் டைம்ல தராவி என்ன மாதிரி ரைட். அந்த ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்களோட பெனலோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வெகு சீக்கிரம் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்யப்படும். ஒன்று வந்து கைஸ் ஈவினிங் ஷெடியூலாக மாற்றலாம். அந்த டைம்ல மட்டும் ஈவினிங் ஷெடியூலாக மாற்றப்படும். அல்லது ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி எல்லாருக்கும் சாத்தியமா? ஏர்லி மார்னிங் ஓகே சார் ஓகே Early சார். morning. ஓகே தானே? ஓகே. இல்ல சார் கிளாசிக் எத்தனை மணிக்கு இருக்கு? 5:30க்கு எத்தனை மணிக்கு? 5:30 5:30 இருந்து 7:30 வரைக்கும். 7:30 வரைக்கும் எல்லா நாளுமா? ஓ எவ்ரிடே போட்டிக்காங்களா? மண்டே டு ஃப்ரைடே போட்டிங்க. மண்டே டு ஃப்ரைடே. அப்போ நாங்கள் சாட்டர்டே சண்டே 2 நாளே யூஸ் பண்ணிக்கொள்றது. மற்ற நாள்ல ஈவினிங் ஒரு 2 நாள் ஈவினிங் போடுறது. ஓகேவா? ஓகே ஓகே சார். நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம். அது இஷ்யூ இல்லை. ரைட். வேற ஏதாவது? சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏகேபில வந்து பிசிக்கல் கிளாஸஸ் கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றீங்களா? இல்ல இல்லம்மா, கிளாஸுக்கான அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருக்குது. வெகு சீக்கிரம் அதுவும் ஸ்டார்ட் பண்ணும். லேட் ஓகே ஆகாது. சரியா? அதுக்குரிய ப்ரொசஸ் போயிட்டு இருக்குது. ஓகே சார் ரைட். தேங்க்யூ. ஓகேம்மா. வேற எனி அதர் கொஸ்டின்ஸ்? சார் எது எப்படியோ சொல்லுங்கம்மா. சார் சாஃப்ட்வேர் பேசு. படிப்பிக்க போறேன்னு சொன்னீங்க, என்ன சாஃப்ட்வேர் சார்? அந்த லைன் கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் ரைட். லேட் ஆகி தான் சார் அதாவது ஜாயின் பண்ணேன். வேர்ல்ட் வைட்ல நம்மளுக்கு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வேர்ல்ட் வைட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு தானே? அதுல டெலி, குயிக் புக், ஓ சார், இந்த பீச்ட்ரீ, குயிக் புக், மைபோ, சாவோ, சாஃப்ட்வேர்ல அதெல்லாம். நம்மட கேம்பஸ்ல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அதுல ஒரு சாஃப்ட்வேரை உங்களுக்கு ஃப்ரீயாவே படிப்பிக்க போறோம். டெலி இஆர்பி சாஃப்ட்வேர். ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல ஜாப் ஒரு முழுமையான ஒரு அக்கவுண்டன்ட் சொன்னா சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கும். இல்லைன்னா நீங்க முழுமையாக முடியாது. சரியா? அதனால சாஃப்ட்வேர் நாலேஜும் தெரியும், கட்டாயம் இருக்கும். சரி. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? எப்படி சார் இது வந்து லிங்க் எதுவும் அனுப்புவீங்களா டவுன்லோட் பண்றதுக்கு இந்த மாதிரி சார்? நான் எல்லாமே ப்ராப்பரா கைட் பண்ணுவேன். இப்படித்தான் செய்யறது, நான் இன்ஸ்டாலேஷன் செய்யறது எப்படி, டவுன்லோட் பண்றது எல்லாம் A to Z காட்டி தருவேன். நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓகே எல்லாருக்கும் இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு சொல்லி தருவேன். எல்லாம் A to Z ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்ணுவோம். worry பண்ணாதீங்க. இல்லை சார் ரைட். ஒன் கொஸ்டின் சார் சொல்லுங்கம்மா. டெலி இஎஸ்பி சாஃப்ட்வேர் வந்து மொபைல் சரி லேப்டாப்பை யூஸ் மொபைல் ஆப் இல்லம்மா, மொபைல் ஆப்ல இது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் தான் இருக்கும். ஆ. மொபைல்ல வர ஆப் வந்து அது அந்த அளவுக்கு டீப்பா இருக்காது. சரியா? சாதாரணமாக நம்ம எப்போ நிறைய இந்த ஃபீச்சர்ஸ் அதுல இருக்க மாட்டா. டெலி இஎர்பி எப்போ நம்ம சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் இது? நான் இந்த வீக் உங்களுக்கு அநேகமா டியூஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்றதுக்குரிய ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிளான். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண யோசிச்சேன்னா, பட் இன்னைக்கு எனக்கு பாசிபிள் இல்லை. அதால நான் டியூஸ்டே வந்து அதுக்குரிய ஏற்பாடு செய்வேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். கமிங் டியூஸ்டே ஒரு எக்ஸாம் இருக்கனால கொஞ்சம் வீக்டேஸ் சொல்லிங்க. எப்படிமா? வீக்டேஸ் கொஞ்சம் அந்த ஓலெவல் எக்ஸாமினேஷன் இருக்கனால சார். அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு என்ன? ரைட் ரைட் ஆமாம் ரைட். அதை மறந்துட்டேன் நான். டியூஸ்டே எஸ் அப்படி ஓலெவல் எக்ஸாம் இருக்குண்ணா. அப்போ கமிங் சாட்டர்டே சண்டே செய்வோம். ஓகேவா? ஓகே ஓகே இஷ்யூ இல்லை. ரைட். நான் அதை மறந்துட்டேன். ரைட். ஓகே. இஷ்யூ இல்லை, செய்வோம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இல்ல சார் கிளியர். ஓகே.
ஸோ சாஃப்ட்வேர் செய்கிறதுக்கு பிசி அல்லது லேப்டாப் அல்லது பிசி இருந்தால் ஓகே. சம்டைம்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பிசியோ லேப்டாப்போ இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்காக என்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஃபெடப் ஆகுறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார் ஒருத்தர்கிட்ட கிடைக்குதா அந்த டைமில் யூஸ் பண்ணி பார்க்குறது. சரியா? அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கும், யாராவது ஒருத்தர் இருக்கும், கொஞ்சம் வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறது. ஒரு 1 hour தாங்க பார்க்குறது. அல்லது ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அல்லது எங்கே சரி நம்ம ஸ்கூலில் எங்கே சரி ஒரு இடத்துல நாங்கள் என்ன செய்யறது, கிடைக்கிற இடத்த நாங்கள் வாய்ப்புகளை நாங்கள் தான் உருவாக்கி கொள்ளணுமே தவிர வாய்ப்புகள் அதுவாக வராது, உருவாக்கி கொள்ளணும். ஆகவே அந்தந்த இடங்களை நாங்கள் லொக்கேஷன் எங்களை முயற்சி செஞ்சால் நிச்சயமாக அது கிடைக்கும் கைஸ். சரியா? அதை பற்றி யோசிக்காதீங்க. சரிதானே? நான் படிக்கிற காலங்களில் கூட கஷ்டப்பட்டு தான் படிச்சுக்கிறேன். சரியா? நான் சொந்தமாக உழைச்சி தான் நான் ஒரு லெப் வாங்கினே தவிர பேரண்ட்ஸ் எனக்கு வாங்கி தரல. சரியா? நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி நான் படித்து நான் தொழில் எடுத்து நான் உழைச்சி நான் வாங்கினது. அது மாதிரி தான் நீங்களும். நாங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இல்லை நான் பேரண்ட்ஸ் வாங்கி தரணும்னு நீங்கள் புஷ் பண்ணுறல அவங்கள, பாவம். அதெல்லாம் செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்கிட்டையோ சரி இரவலாக கேட்டு ஒரு 1 hour அவருக்கு பக்கத்தில் இருக்கும்போது 1 hour படிச்சுக்கொள்ளு. படிக்கிற நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சரியா? தெரு விளக்கில் படித்தவங்க கூட இன்றைக்கு கூட பேசுகிறமே, அது அப்படியான ஒரு வெளிட்டான ஒரு விஷயம். கஷ்டப்பட்டு படித்ததால தான் இன்றைக்கு நாங்கள் அவங்கள பற்றி பேசுகிறோம். ரைட். ஆகவே படிக்கிறதுக்கு தடை இல்லை, தடைகளை வென்று போக முடியும். எது எப்படியோ வித்தின் 1 year ஓ 1.5 yearல நாம் எல்லாரும் கன்வகேஷன்ல சந்திக்கணும். எல்லாரும் ஓகே தானே? Yes. BMSCHல சந்திப்போம். ஓகே சார், இன்ஷால்லா. இன்ஷால்லா நம்ம சந்திக்கிறோம். எல்லாரும் மனசுல அந்த ஒரு உறுதியான மொழியை அந்த உறுதி எடுத்துக்கோங்க. எல்லாரும் BMSCHல நாங்க சந்திக்கிறோம். நாங்க எல்லாரும் உண்டா அந்த கன்வகேஷனுக்கு வாரோம். சரியா? ஓகே. இன்ஷால்லா ஸோ சார். அதில் எந்த குறைபாடும் இருந்துடக்கூடாது. இதான் மைண்ட் செட். தூர நோக்கு எங்களுக்கு இப்போ தூர நோக்கு கிட்ட போகிறதுக்கு இடையில நாங்கள் எங்களோட மிஷன்ங்கிறது இருக்குது. மிஷனை கம்ப்ளீட் பண்ணி தான் வரணும். ஸோ அடுத்த மிஷன் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். கன்வகேஷன் BMSCHக்கு நாங்கள் வரணும். அது வித்தின் 1 year கூட இருக்கலாம், அல்லது 1.5 year கூட இருக்கலாம். அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதன்படி நாங்கள் போகிறோம். சரியா கைஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டுடே இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணீங்க. தேங்க்யூ. இதே மாதிரி பூஸ்டோட ஒவ்வொரு கிளாஸும் வந்தீங்கடா மேக்ஸிமம் சார் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு தருவார். சரியா? ஓகே. குட் நைட். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. Thank you very much, sir. Good night, sir. வெல்கம். குட் நைட் சார். வெல்கம். தேங்க்யூ சார். சொல்லுமா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரைட். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். குட் நைட்.